வானம் டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹரிபிரசாத். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா சைதாப்பேட்டை தொகுதியில் இருக்கோம். இது சென்னையோட மிகவும் பழமையான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக கருதப்படுது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மா சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் 2016 இந்த தொகுதியில் அவர் எம்எல்ஏ இருக்காரு. இந்த பீரியட்ல அவர் மினிஸ்டராகவும் இருக்காரு. அப்பேற்பட்ட இந்த தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன மக்களுக்கு தீர்க்கப்படாத குறைகள் இருக்குது, மக்களோட கருத்து என்ன அப்படின்ட்டு வாங்க மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வரப்போகிற 2026 எலெக்ஷனில் இந்த தொகுதி மக்கள் எந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம். உங்கள் பேர் என்ன? என் பேர் செல்லத்துறைங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த சைதாப்பேட்டை தொகுதியில் இருக்கீங்க? ஒரு 7 வருஷமாக 8 வருஷமாக இருக்கோம். இப்போ இந்த சைதாப்பேட்டை தொகுதியில் 2 முறையாக எம்எல்ஏ இருக்கிறது டிஎம்கேலேருந்து இருக்காங்க. போன முறை எம்எல்ஏ இருந்தாங்க. இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா மினிஸ்டராக இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களோட செயல்பாடு உங்களுக்கு திருப்தியாக இருக்கா, இல்லை மாற்றத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கல? இந்த ஏரியா பொறுத்தளவுக்கு டிஎம்கேவோட செயல்பாடு மாசு அவர்கள் சிறப்பாக தான் செயல்பட்டு இருக்காங்க. எல்லா விஷயங்களும் அவர் முன்னெடுத்து பண்ணுறாரு. டிஎம்கே செயல்பாடு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இன்னமும் கொஞ்சம் எதிர்பார்க்குறோம். அடுத்த எலெக்ஷனில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்குறோம். மக்களோட தேவையான விஷயங்களை பூர்த்தி பண்ணணும். அதான் விஷயம். இப்போ வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் எந்த கட்சி ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த தொகுதியில் டிஎம்கே மேற்கொண்டும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? இப்போ அவர் டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் போட்டி கிடையாது. ஏடிஎம்கே நாங்கள் 3ஆம் இடத்துக்கு எப்பயோ தள்ளிட்டோம், அதனால டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி அப்படின்னு ஒரு எல்லா இடத்துலையும் மாநாட்டிலையும் பேசிட்டு வராங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜயனோட செயல்பாடுகள் ஒரு அடுத்த எலெக்ஷனில் அவருடைய ஜெயித்தாலும் அடுத்தவுடைய செயல்பாடுகள் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணணும். ஒரு 3ஆம் தரப்பில் ஒரு கட்சியாக உருவெடுத்து வர்றதில் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அவருடைய செயல்பாடுகளை காமிக்கணும். விஜய் 3வது இடத்துல வெற்றி பெற தான் வாய்ப்பு இருக்கு. ஆமாம், 3ஆம் இடத்துல. அக்கா, உங்கள் பேர் என்னக்கா? எம் சரஸ்வதி. நீங்கள் எந்த தொகுதியில் இருக்கீங்கன்னு தெரியுமா? தெரியும், 142. ஓகே. உங்கள் தொகுதியோட எம்எல்ஏ? எங்கள் இவர் மாசண்ணா. ஓகே. இப்போ 2026 எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா? இந்த எலெக்ஷனில் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? எங்கள் மாசண்ணனுக்கு பண்ணோம். சரி, ஓகே. இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, நடிகர் விஜய், தெரியுமா? எனக்கு கோவம் வந்துடுங்கண்ணா, என்ன பேசுவேன், என்ன கேட்காதீங்க. நான் ரொம்ப பேசிடுவேன், எனக்கு வேணாம். இல்லை, இப்போ அவர் டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டியே அப்படின்னு சொல்கிறாரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்போ அவர் வீட்டுக்கு போயிடுவார் பொழுது. யார் வீட்டுக்கு? விஜய் போட்டியில் நிற்க மாட்டார் பொழுது. அப்படியா? இப்போ மா சுப்பிரமணியன் ஐயா பார்த்தீங்கன்னா 2016 இந்த தொகுதியில தான் எம்எல்ஏவா இருந்தாங்க. இப்போ தண்ணி இவ்வளோ சேரு அதில் நடந்தவர். இப்போ மினிஸ்டர் இருக்காங்க. இப்போ இது 10 வருஷம் அவர் இருந்திருக்காங்க. இந்த தொகுதியில் விஜய் போட்டிட்டார் அப்படின்னா, மா சுப்பிரமணியன் ஐயா எதிர்த்து போட்டிட்டார் அப்படின்னா அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? யார் வெற்றி பெற? விஜய் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? இதெல்லாம் எப்படிங்க? அப்பா ஜெயிப்பானா, புள்ள ஜெயிப்பானா? யார் ஜெயிப்பாங்க? அப்பா தான் ஜெயிப்பார். அவர் தாங்க பழைய ஆள், அவர் தாங்க ஜெயிப்பார். இவர் எப்படி யாருங்க? இவர் சினிமாவில் தானங்க பார்த்தோம், நம்ம அரசியலில் பார்த்தோம். இவரை எப்படி தெரியும்? இப்போ அவரோட மனைவியை அவருக்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்காங்கல்ல, அது எல்லாருக்கும் தானே தெரியும். இப்போ அது அவரோட அரசியலுக்கு பின்னாடி பார்க்குறீங்களா நீங்கள்? அது வருதோ வரலையோ, கைப்பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. அவருக்கே அவர் கதை தெரியும். அப்புறம் என்னத்துக்கு இதெல்லாம் பேச? சரி, ஓகே. அப்போ விஜய் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை? வாய்ப்பு இல்லைங்க. நான் சொல்லலாமா? இந்த தொகுதியில் அடுத்த இடத்துக்கு 2வது இடத்துக்கு வரக்கூடிய கட்சினா எந்த கட்சியை பார்க்குறீங்க? அடுத்தது வருதுன்னா ஒன்று டிஎம்கே, இல்லைன்னா அடுத்தது ஏடிஎம்கே தான் வரும். ஓகேக்கா. பிரச்சனைகள் இப்போ லோக்கல் பேருந்து நம்ம அசோக் நகர்லேருந்து காசு அந்த வழியாக போகிற சின்ன மினி பேருந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஜாஃபர்கான்பேட்டை வரைக்கும். ஜாஃபர்கான்பேட்டிலேருந்து நம்ம அது அம்பாள் நகர் உள்ளே பூந்து அப்படி உள்ளே போவோம் வண்டி. அது ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ மற்றபடி பார்க்கிங் வசதி இல்லை, கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, நெரிசல் ஜாஸ்தி. யாருமே வீடு பார்க்கிங் வைக்காம எல்லாருமே வீடை முன்னாடி இழுத்து கட்டிடுறாங்க. எல்லாமே ரோட்டு தான் இருக்குது. சாமி போகிறதுக்கு, தேர் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குங்க. இப்போ 2026 எலெக்ஷனில் சைதாப்பேட்டை தொகுதியில் எந்த கட்சி எம்எல்ஏ வரும்னு நினைக்கிறீங்க? அதிமுக தான் வரணும்னு ஆசைப்படுறீங்க. வர வாய்ப்பு இருக்கா? வந்துங்க. இப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா? அதை நான் கருத்து சொல்ல விரும்பலை. ஏன்னா அது எனக்கு உடன்படாத ஒரு கருத்து. இன்னைக்கு பூத்த காலான்னு இன்றைக்கும் நினைக்காது. இன்னைக்கு பூத்த காளான் உடனே நம்ம சமைச்சு சாப்பிட முடியாது. ஒரு காளான் பூத்துதுன்னா உடனே சமைச்சு சாப்பிட முடியாது. அந்த காளான் பூத்து பெருசானாதான் நம்ம சமைச்சு சாப்பிட முடியும். அது உண்மையாக அது நடக்காது. விஜய்க்கு நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் அவரை ஈர்க்கப்படுறாங்க அவரால். அவரு நடிகருங்க. நடிகரை பற்றி நம்ம பேசுறதுக்கு விமர்சனமே கிடையாது. எம்ஜிஆர் மாதிரி ஒரு நடிகர் வர முடியாது. எம்ஜிஆர் நடிச்சாருன்னா அப்போ ஆரம்ப காலத்துலேருந்தே அவர் கொடுத்தே சம்பந்தக்காரம். அதனால எம்ஜிஆரை பற்றி பேசலாம்.
இவங்களை பற்றி பேசுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ அவருக்கு வந்து அரசியல் கட்சிக்கு நீங்க ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் விஜய்க்கு அப்படின்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? அவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி பழகணும் எல்லாத்தையும் 41 பேர் இறந்தாங்கல்ல, அதுக்கு ஏதாவது ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்தாரா? அந்த இடத்துல 41 பேர் இறந்தாங்க. நான் சென்னையில் இருக்கிறேன், நடந்தது அந்த ஊரில். நான் சொல்கிறேன்ல, 41 பேருக்கு என்ன ரிக்வஸ்ட் எடுத்துனார்? 3 நாள் கழிச்சு கொடுக்குறாரு. அது ஒரு ரிப்போர்ட்டா? அது ஒரு ரிப்போர்ட்டா? அந்த அளவுக்கு டேலண்ட் கிடையாது. அதை விஜய் அவர்கள் வளர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், வளர்க்கணும். அதெல்லாம் வளர்த்தா தான் ஒரு கட்சியில் வந்து அவங்க மேலே வர முடியும். எனக்கு வயசு 60 வருஷமா இருக்கு. இப்போ வந்து கடந்த 10 வருஷமா வந்து மா சுப்பிரமணியன் ஐயா தான் வந்து எம்எல்ஏவா இருக்காங்க. இப்போ அவர் மினிஸ்டராகவும் இருக்காங்க. அவரோட செயல்பாட்டில் உங்களுக்கு திருப்தி இருக்கா, இல்லை மேம்படுத்தணும் எதனா நினைக்கிறீங்களா? சூப்பராக பண்ணுறாரு. ஓகேங்க. இப்போ வந்து விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? இப்போ வந்து டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறாரு. இது உண்மைதானா? அரசியல் களத்தில் அதுதான் நடந்துட்டு இருக்கா? பொய். அப்போ டிஎம்கேக்கு பிரதான எதிர்கட்சினா யாரு? எதிர்கட்சியே இல்லைங்க. முதலாட ஒரு இடம்னா டிஎம்கே, அதில் அடுத்த இடம்னா டிவிகே. ஏடிஎம்கே கஷ்டம். ஏடிஎம்கே கஷ்டம். அப்போ விஜய் சொல்றது உண்மைதான், ஏடிஎம்கே 3ஆவது இடத்துக்கு தள்ளிட்டோம்னு சொல்றது உண்மைதான். ஆமாம், ஓகே, அது உண்மைதான்.